உங்கள் கம்பெனியில் அப்டேட் பண்ணலன்னா நான் என்னங்க பண்ணுறது? உங்கள் கம்பெனி ஆளும் கரெக்டாக வீட்டுக்கு நீங்கள் தான் சார் அட்ரஸ் அப்டேட் நான் பண்ணுறேன். அப்புறம் எப்படி வீடு 4 மாதம் 5 வருஷம் காலி பண்ணி வருஷ கணக்கு ஆகுதுன்னு அப்புறம் எப்படி இஎம்ஐ கட்டுறேன்? இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் அவருக்கு வந்து ஒரு ஆட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல கேட்டாரு. அதுக்கு வந்து என்கிட்ட வந்து பஜாஜ் கம்பெனில வந்து ஃபோன் மூலியமா தான் கேட்டாங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் ஆதார் கார்டு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்கிட்ட எந்த டீட்டெயிலும் சொல்ல, அவங்க என்ன வந்து கேரண்டரா போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அவங்க 2024 ஆட்டோ எடுத்தாரு. ஆட்டோ எடுத்து இது வரைக்கும் கரெக்டாக கட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாசம் வந்து ஒரு 10 நாள் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல வந்து அவரை பார்த்துருக்காங்க போல இருக்கு. அவர் வந்து வீடு காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் அதே வீட்டுல தான் இருக்காரு, போனும் பேசிட்டு இருக்காரு, என்கிட்ட தொடர்புல தான் இருக்காரு. அவரை கேட்காம இன்னைக்கு எங்க வீட்டுல காலைல 8 மணிக்கு வந்து ஏதோ ஒரு குற்றவாளி பிடிக்கிற மாதிரி அந்த நிறுவனத்துல இருந்து ரஞ்சித்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து வந்து என்ன பண்றாருன்னா வீட்டுல விசாரிக்கிறாரு. அந்த டைம் நான் வெளியில போயிருந்தேன். வீட்டுல வந்து கீழே எங்க அக்கா கிட்ட கேட்கிறாரு, அப்புறம் என் பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. வீட்டுல லேடிஸ் இருக்கும்போது காலையில வந்து இது மாதிரி செய்யறதுலாம் தவறு. இப்ப அரசாங்கமே வந்து ஒரு அறிவிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிவிக்கை விட்டுருக்காங்கன்னா, கடன் கொடுத்தவங்களும் வந்து இது மாதிரி போய் மிரட்டி கேட்க கூடாது, வீட்டாண்டாலும் போய் கேட்க கூடாது, தன்மையா கேளுங்க இல்ல காவல் நிலையத்துல புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா வந்து வாங்கினவர் யாரோ, நான் வந்து சாட்சியா இருந்தது, எனக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. போன மல்ல எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. அதனால இன்னைக்கு என்ன பண்ண, நான் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்தேன். காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுக்கு அவங்க வந்து விசாரிச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து பஜாஜ் சைட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சரி நான் உங்களுக்கு கேரண்டரா வந்து இதுல இருந்து தவிர்த்துறோம், வேற கேரண்டரை வந்து போடுறோம்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேரண்டர் வேற கேரண்டர் காட்டுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்றேன். பொதுமக்களாகிய அனைவரும் என்ன பண்ணுங்க, இது மாதிரி வந்து பேங்க் சைட்ல வந்து இது மாதிரி வீட்டுல வந்து கேட்கும் போது அவங்க கிட்ட சொல்லுங்க, அறிவுறுத்துங்க, இது மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது, நீங்க வந்து முறைப்படியா வந்து நோட்டீஸ் அனுப்புங்க, சட்ட ரீதியா பாருங்கன்ற மாதிரி சொல்லுங்க. இல்லைன்னா காவல் நிலையத்துல புகார் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நடந்ததை நான் பொதுமக்கள் உங்களுக்காக விழிப்புணர்வுக்காக சொல்றதுக்காக தான் நான் வந்து செய்தி வாயிலா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.